الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கியவனாக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கை நெறியை இன்றளவும் பின்பற்றி வாழுகிற ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கருணையினால் சிறப்பு வாய்ந்த துல்ஹஜ் மாதத்தில் ஜிம்மாவுடைய தினத்தில் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவிலே திருமறை திருக்குரானிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தும் ஒரு சில செய்திகளை நம்முடைய வாழ்வின் படிப்பணிக்காக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கருணையினால் முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓரளவிற்கு இஸ்லாத்தை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய வசனங்களை செவியுறுகிறோம், படிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை, ஹதீஸுகளை ஏராளமாக கேட்டிருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்வதா இருந்தா, இந்த தௌஹீத் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த பாதையில் நாம் பயணித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்படியெல்லாம் இஸ்லாத்தை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிற நாம் ஒரு விஷயத்தை விளங்கி இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னா, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கைக்காக வேண்டி மிக பெரும் ஒரு போராட்டத்தையும் கனவுகளையும் அதற்கான முழு உழைப்பையும் கொடுத்து நாம் முயற்சிக்கிறோமோ அந்த வாழ்க்கை நிச்சயமானது இல்லை. அது ஏமாற்றக்கூடியது. அது நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் ஆக்கிவிடும். எந்த உறவுகளுக்காக வேண்டி நாம் உழைக்கிறோமோ, யாரோடு நம்முடைய உறவுகளை ஏற்படுத்தி சிலரை பகைக்கிறோமோ அவர்களெல்லாம் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் திடீரென புறப்பட வேண்டி இருக்கும் என்பதை தெளிவாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் 3வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தில் சொல்லுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். யாரும் அதில் தப்பிக்க முடியாது. அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, யாரும் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லித் தருகிறான். இன்னும் சொல்வதாக இருந்தா, அல் முல்க் என்ற அத்தியாயத்துல
அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த என்று சொல்லுகிறான். முதலாவது எதை சொல்லுகிறான்? உங்களை படைத்திருப்பது செயல்களால் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக சொல்லக்கூடிய அந்த வசனத்துல 67 2வது வசனத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லதி ஹலக்கல் மௌத், மரணத்தை படைத்திருக்கிறோம் என்று முதலில் சொல்லுகிறான். அப்ப முதல்ல இருக்கிறது என்னங்க? மரணம் தான். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, இரவு போய் படுக்கிறோம், காலையில் விழித்தால் தான் நெசம். காலையில் விழித்தால் நம்முடைய பணிகளை நாம் செய்வோம், இல்லை என்றால் நம்முடைய பணிகளை வேறு யாராவது நமக்கு செய்வார். இதான் மனிதனுடைய யதார்த்தமா இருக்கு. இதை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படியானால் ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு இறையச்சமுடைய ஒரு மூமியினுடைய உண்மையான நோக்கம் என்னங்க? மறுமை வாழ்க்கை தான். மறுமைதான் நிச்சயமானது, அதுதான் வெற்றியை தரக்கூடியது என்பதை தெளிவாக நாம் விளங்கி இருக்கிறோம். விளங்காம இல்லை. ஆனால் அன்புக்குரிய நல்லடியார்களே, அந்த நம்பிக்கை, அந்த மரணத்தை குறித்த நம்முடைய அந்த விழிப்புணர்வு நம்முடைய செயல்பாட்டில் வருகிறதா, வாழ்க்கையில் எதிரொலிக்கிறதா? வாழக்கூடிய நேரத்துல இப்படி இருக்குது, இது கேரண்டி இல்ல. நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சீராக செய்ய வேண்டும். இறைவனை இந்த விஷயத்தில் நாம் அஞ்சி நடக்க வேண்டும் என்ற அந்த படிப்பனையோடு நம்முடைய வாழ்க்கை தொடர்கிறதா அப்படின்னு சொன்னா, நம்மில் அதிகமானவர்களுடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியல. எப்படி இருக்கிறது? ஏன் நம்மளால அப்படி முடியல அப்படின்னு சொன்னா, ஒரு புறம் சைத்தான் நம்மை வழிகெடுத்து கொண்டே இருக்கிறான், விடமாட்டேங்கிறான். இன்னொரு புறம் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நம்மை விட மறுக்கிறது. என்னத்தை கேட்டாலும் எதை படிச்சாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? நம்மை விட்டு அது அகல மாட்டேங்குது. இந்த பொருளாதார மோகம், பொருளாதார தேவை நம்ம என்ன செய்யுது? உலகத்தின் பக்கமே நம்மளை இழுத்து செல்லுகிறது. அதுக்காகவே நம்முடைய கால நேரங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மனிதர்களுடைய நிலைமை மாறி போயிருக்கிறது. இன்னும் சொல்வதா இருந்தா, மெஜாரிட்டி மக்களை பார்த்து அவங்களுடைய தாக்கம் நமக்கு இருக்கு. அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறான், அவன் அந்த மாதிரி பண்றான், நாமும் செய்யணும், நாமும் பண்ணணும் என்ற அந்த நிலை மனிதனிடத்திலே, ஒரு மூமினிடத்திலே அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நான் முதலில் ஓதி காட்டிய அந்த இறை வசனத்திலே 3வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு மூமியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லல, ஒரு பகுதி அதனை சொல்லுகிறான். அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக்கிங்க. இன்னொரு பகுதியை அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லீமாக அன்றி மரணித்து விடாதீர்கள். வாழும் பொழுதே நல்லா இருக்கிற நிலைமையிலேயே திருமணம் நடக்குது இல்லைங்களா, கல்யாண வீடு, மாப்பிள்ளையும் குடும்பத்தாரையும் சமாத்தையும் பார்த்து, மூமின்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிய வசனம் என்ன? முஸ்லிமா இல்லாம மௌத்தா போயிராதே என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். முஸ்லிமா மௌத்தா போனா நல்லதுன்னு சொல்லல. அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், ஆப்போசிட்டா இருக்கும். முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள், எச்சரிக்கை. வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமா எல்லாம் போயிடாத, மாட்டிக்குவ. முஸ்லிம்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அந்த வாழ்க்கையோடு இருக்கிற நிலையில் மரணம் நம்மை தழுவ வேண்டும் என்று, மரணத்தை எப்படி மரணிக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தருகிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, ஆனா என்ன பாருங்க, நம்ம இடத்துல மரணத்தை குறித்த சிந்தனையிலே பல தவறு இருக்கிறது. என்ன தவறு? நம்ம எல்லாரையும் சைத்தான் எப்படி நம்ப வச்சிருக்கிறான் அப்படின்னா, எல்லோருமே எப்படி நினைக்கிறோம்? மரணம் என்பது நமக்கு இப்போலாம் கிடையாது. அது எப்ப வரும்? சம்பாரிச்சு வீடு வாச வாங்கி பெண் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் முடிச்சு, ஆணோ பெண்ணோ நல்ல நிலைமையில ஒரு 70-80 வயசு முதுமை அடைந்தவுடன் தான் மரணம் நமக்கு வரும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்கு. அப்ப என்ன ஆகுது? இந்த நம்பிக்கை எதை நம்மளுக்கு ஏற்படுத்துது? அமல்களில் குறைகளை ஏற்படுத்துது. எதை செய்யணுமோ அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறேன். ஏன்? அவகாசம் இருக்குது. பல பேரை கேட்டு பாருங்க, உம்ராவுக்கு போலான்னு இருக்கிறேன், அதுல இருந்து நான் சரியாய்க்கிறேன். ரமலான் வருது, நான் தொழுகை ஆரம்பிச்சுக்கிறேன். இன்னும் சிலரை நம்ம பார்க்கலாம், இந்த மாதிரி ஹராமலே வீழ்ந்து கிடக்கிறீர்களே, இல்லை நான் இப்ப ஹஜ்ஜில் இருந்து நான் சீராக போறேன் என்றெல்லாம் நமக்கு டைமை நாமே பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒருவருடைய ஜனாசா கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது என்று ஒரு வாட்ஸ்அப்பை பார்த்தேன். என்ன? நாளை முதல் நான் தொழுகையை ஆரம்பிக்கலாம் என்று இருந்தேன், இன்றைக்கு இங்கே வந்து விட்டேன். அப்ப என்ன நிலைமைங்க? அதான் நிலைமை. அப்போ பாவத்தை கழிவிடுவதாக இருந்தா கூட ஒரு பயம் வர மாட்டேங்குது. எப்போ அது இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஒரு நன்மையை செய்வதா இருந்தா கூட அது எப்பவோ இருக்குது, டைம் இருக்குது, செஞ்சுக்கலாம், மாறிக்கலாம். ஒரு நல்லவர் கூட ஃபஜ்ர் தொழுகை மட்டுமில்லை 4 நேரம் இருந்தா சொன்னா நான் ஆரம்பிச்சுக்கிறேன். எப்ப ஆரம்பிக்கிறது? அவகாசம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் 75 வருஷம் இருக்குது, நமக்கு இப்பதான் 40 ஆச்சு, இப்பதான் 30 ஆச்சு, ஆரம்பிச்சிடலாம், நம்ம சரியாயிக்கலாம் என்றுதான் சைத்தான் நம்ம ஏமாத்தறான். சுபஹு தொழுது கொண்டிருக்கிறவர் இனி நம்ம தஹஜ்ஜத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்லவர் நினைக்கிறாருன்னு வைங்க, நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம், அப்ப இருந்து ஆரம்பிச்சுக்கலாம், இப்ப இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் என்று சைத்தான் நம்ம ஏமாத்துறதுனால நமக்கு நம்பிக்கை, மரணத்தை குறித்த நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்குது. ஆனா உண்மையா அன்புக்குரியவர்களை சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, பெண்களே, தாய்மார்களே, அது உண்மையா பாக்குறோமா இல்லைங்களா? மரணம் திடீரென வருகிறது. 5 மணிக்குங்க ஒரு அழைப்பாளர், நான் இப்ப மௌத்தானவரை சொல்லல, 5 மணிக்கு இதற்கு முன்னாலே நமக்கு தெரிந்த ஒரு அழைப்பாளர் 5 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு, 5:10 அவரே ஸ்டேட்டஸ் ஆயிட்டார். அவ்வளவுதான் வாழ்க்கை. 5 மணிக்கு வைக்கிறார், தாவா குறித்து வைக்கிறார், 5:10 அவருடைய போட்டோவை எல்லா சகோதரரும் வைக்கிறாங்க, போயிட்டாரு அப்படின்னு. இதுதானே நிலைமை. அப்ப ஏதாவது கேரண்டி இருக்கிறதா? அப்ப நம்ம எப்படி செய்யணும்? அந்த மரணத்தை உள்ளத்தில் பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையை சீராக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரலியல்லாஹு அவருடைய தோளை பிடித்து குலுக்கி சொல்றாங்க, இப்னு உமரே, இந்த உலகத்துல நீ ஒரு பயணியை போல் வாழ்ந்து கொள். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. காலையாகிவிட்டால் மாலை வரை உயிரோடு இருப்போம் என்று எண்ணாத, மாலை ஆயிருச்சா காலை வரை உயிரோடு இருப்போம் எண்ணாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறாங்க. இன்னொரு தவறு நம்மள்ட்ட என்ன தெரியுங்களா? அந்த மரணத்தை குறித்து, மரணம் வரும், எப்படி வரும் தெரியுங்களா? நம்ம வீட்டுல இருக்கும்போது, நம்ம ஊர்ல இருக்கும்போது அப்பத்தான் மரணம் வரும் என்று நாம் நம்பி இருக்கிறோம். அது உண்மையா பாக்கிறோமா இல்லைங்களா? எந்த நேரமும் வருகிறது, திடீர்னு வருது, அட்டாக் வருது, திடீர்னு பார்த்தா மயங்கி விழுந்தாருங்கிறோம். எங்கேயோ வெளியூர் போனவரு பஸ்ல இருந்தாருங்க, கார்ல இருந்தாருங்க, மயங்கி விழுந்தாருங்கிறோம். அப்ப திடீரென மரணம் வருகிறது, ஆபத்து வருகிறது. தண்ணிக்கு போய் இறங்கினாரு, போயிட்டாருங்கிறோம். காருகள்ல விபத்தாகி விட்டதுங்கிறோம். என்னென்ன நடக்குது? அப்ப இது நம்ம தவறான நம்பிக்கையாக இருக்கிறத, சரியான நம்பிக்கையாக நம்மகிட்ட இல்ல. மரணத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்ல. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப எப்ப நமக்கு விழிப்புணர்வு வரும்? நாம் மரணித்த பிறகு விழிப்புணர்வு வரும். பயனளிக்குமா அது? அது நமக்கு ஏதாவது பிரயோஜனத்தை தருமா? யோசித்து பாருங்கள். பிரயோஜனத்தை தருமா? ஒரு பிரயோஜனத்தையும் தராது. ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அதாவது ஒரு தாபியின் சஹாபி அல்ல, தாபியின் சஹாபாக்களை பார்த்தவர், கடைசி சஹாபாவை பார்த்தவங்க. அவங்க சொல்றாங்க, அவரும் அவருடைய தோழரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜனாசா வந்து கொண்டிருக்கிறது. அவர் கேட்கிறார், ஹசன் பசரி, இந்த மனிதருக்கு மீண்டும் அல்லாஹ் வாய்ப்பளித்தார், அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் கூட வந்தவர் சொன்னாரு, மிக தெளிவாக மாறி விடுவார். ஏன்? உயிரை கொடுத்துட்டான் அல்லாஹ், தெரிஞ்சு போச்சு, துனியா ஒண்ணுமில்ல, ஆகரத்துங்கிறது வெளிச்சமாயிருமா இல்லைங்களா கபருக்குள்ள போயிட்டா? அப்ப ஜனாசா போது மறுபடியும் அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கிறான். எழுந்தா அவர் எப்படி இருப்பார்? அவர் அழகான வாழ்க்கை வாழுவார், அவர் மறுமைக்காக வாழுவார், அவர் துனியாவை பொருட்டா நினைக்க மாட்டார் என்று அவர் பதில் சொல்லுகிறார். அப்ப ஹசன் பஸ்ரி கேட்கிறாங்க, அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. வாய்ப்பு இல்லை. திரும்ப சொல்றாங்க, அந்த வாய்ப்பு உனக்கும் எனக்கும் இருக்கிறது. இந்த செய்தி தான் நமக்கும். போனவங்களுக்கு இருக்கா? கபருக்குள்ள கொண்டு போய் போட்டோம், அவங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு இருக்குதா? இல்ல, தெரியாது, அவங்க நிலைமை முடிஞ்சுது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு இருக்கிறீங்க. வந்திருக்கிற அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹ் இப்ப வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அது எப்ப மரணம் தெரியாது. அதுக்கு தகுந்தால் போல் நம்முடைய வாழ்க்கையை, காரியங்களை, அமல்களை, செயல்பாடுகளை சீராக்க வேண்டாமா? வட்டியை விட்டு விலகுங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், டைம் இருக்கா? நம்மளுக்கு டைம் இருக்கா? இப்ப முடிவெடுக்கணும், அதுல வெளிவரதால இப்ப தௌபா செய்யணும். அப்ப இந்த மனநிலை ஒரு மூமினிடத்திலே இருக்குமேயானால் எப்படிப்பட்ட பக்குவம்? ஒரு நமக்கு நீண்ட நெடிய மணிக்கணக்க பயான் செய்ய வேண்டுமா? தர்பியா வகுப்பு நமக்கு எடுக்கணுமா? ஒரு நாளைக்கு காலையிலிருந்து தகஜத்திலிருந்து இஷா வரை தர்பியா எடுக்கணுமா? நமக்கு வாழ்க்கையை புரிந்தால் போதுமானது. இது கேரண்டி இல்லை, இது ஏமாத்தும், இது நம்மளைய பிரச்சனையில் ஆழ்த்தி விடும் என்ற சிந்தனை நம்மை பக்குவப்படுத்தும். இன்னைக்கு துனியால பார்க்கணும் அன்புக்குரிய நல்லடியார்களே, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு எதுவுமே தெரியல, இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு தெரியல. அவங்க எப்படி நினைக்கிறாங்க? இதோட எல்லாம் முடிஞ்சுது, அதனால நம்ம எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் என்று உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வாழுகிறார்கள். இந்த பாதையில் யார் சேர்ந்துகிட்டா? ஒரு முஸ்லீமும் சேர்ந்துகிட்டான். கபர் இருக்குது, ஆகரத்து இருக்குது,
நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தீர்ப்புல தப்பிக்க முடியாது, யாரும் அங்க உதவ மாட்டாங்க, எல்லாமே குழந்தையிலேயே நமக்கு புகட்டியாச்சு. ஆனா என்ன அது வரமாட்டேங்குது. என்ன ஆகுது? செல்வம் செல்வம் செல்வம், காசு காசு காசு, காசுக்காக மார்க்கத்தை கைவிட தயாரா இருக்கிறோம். ஆனா ஒரு நேரம் தொழுக போகுது, எனக்கு பொருளாதாரத்தை தேடுறது அதை விட முக்கியமா இருக்குது. எனக்கு என்ன இருக்குது? அதை விட முக்கியமா இருக்கு. தூக்கம் எனக்கு சுபுகு தொழுகையை விட ரொம்ப எனக்கு தேவையாக இருக்கிறது. உறக்கம் தான் எனக்கு தேவை. தொழுகை இதுக்கு சுபுகுல தனியா கூப்பிடுறோம். தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று 2 தடவை ஒவ்வொரு பள்ளிவாசல் மஹல்லாவா சொல்லப்படுது. அதை விட எனக்கு இது எது பெருசா தெரியுது? இது பெருசா தெரியுது. ஏன் தெரியுது? இது நான் விளங்கல, எனக்கு அந்த பக்குவம் எனக்கு வரவில்லை. அன்புக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த ஹுமஜா என்ற அத்தியாயத்தில் கேட்கிறான், யஹ்ஸபு அன்னமாலஹு அஹ்லதா, இந்த செல்வம் அவனை காக்கும் என்று அவன் எண்ணுகிறான். அல்லாஹ் கேட்கிறான். நீ எடுத்து பாருங்க 104ல 3வது வசனம் எல்லாத்துக்கும் ஞாபகம். அந்த வசனங்கள் குர்ஆன் ஓத தெரிஞ்ச எல்லாத்துக்கும் மனப்பாடம் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கு அந்த ஹுமஜாங்கிற வசனம். அந்த வசனத்திலே 3வது அல்லாஹ் சொல்றான், செல்வம் தன்னை காக்கும் என்று அவன் எண்ணுகிறான். உண்மையில காக்குதா? அது அவனுக்கும் தெரியும். அந்த மோகம், அந்த எண்ணம், கடைசியில காசு காசு காசுன்னு அறாம் அலால் பார்க்காம வாழ்க்கையும் திடீர்னு இழக்கிறான். உடல்நல சரியில்லாம திடீர்னு மரணம். ஆனா செல்வத்தையும் அவன் அனுபவிக்காம போறது உலகத்துல பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனா நமக்கு படிப்பினை வர மாட்டேங்குது. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவன் முட்டாள், உள்ளம் அவனுக்கு இருக்கும். 7வது அத்தியாயம் 179வது வசனத்துல சொல்றான், உள்ள இருக்கும், சிந்திக்கவே மாட்டான். அவன் எதுக்குடா இருக்கிறோம், என்னடா செய்யறோம், எங்க போறோம், இது நம்மளை ஏமாத்திருமே, நம்ம தப்பு செய்யலாமா, இன்னைக்கு வந்துட்டா நம்மளோட கதி என்னாகிறது அப்படிங்கிற பயம் இல்லாம இருப்பான், சிந்திக்க மாட்டான். அதே போல கண் இருக்கும், நல்லதை பார்க்க மாட்டான். காது இருக்கும், நல்லதை கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான் 7வது அத்தியாயம் 179வது வசனம் போய் பாருங்க. கடைசியில சொல்லுகிறான், உலாயிக்க கல்லன்னாம், இவனெல்லாம் கால்நடை போன்றவர்கள், ஆடு மாட போனவன். அல்லாஹ் சொல் பல்கும் மலல், அதை விட மோசம். அதுக்கு கூட பகுத்தறிவை கொடுக்கல அல்லாஹ். இவனுக்கு நான் வகி கொடுத்து, தூதரை கொடுத்து, வழிகாட்டியை கொடுத்து, வாரம் மேடையில ஒரு ஆள் கத்தி குரானை படிச்சு ஹதீஸ படிச்சு அதோட தொடர்புல இருந்து என்னை நான் மாற்றிக்கொள்ளாவிட்டால், நான் ஆட்டுக்குட்டியை விட, இன்னும் சொல்லுதா கேவலமா சொல்றதா, நாயை விட நான் கேவலமானவனாக இறைவனுடைய பார்வையில் இருக்கிறேன். அன்புக்குரிய நல்லடியார்களே, இப்ப நம்ம பக்குவப்பட நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு மாறலாம், அடுத்த வாரம் மாறலாக்கலாம், இங்க டைம் இல்ல. பாக்குறோம் நம்மோட இந்த தௌஹீது பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற பொழுது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பல பேர் இன்னைக்கு கபருக்குள்ள, நம்ம கூட திருப்பூர்ல இருந்த பல பேர் இந்த பிரச்சார பணியில் நம்மோடு பணியாற்றிய கோவையை சேர்ந்தவர்கள், திருப்பூரை சேர்ந்த பல பேர் இன்னைக்கு இல்ல. எங்க கூட இருந்தவங்க பல பேர் போயிட்டாங்க. எல்லா நண்பர்கள் எல்லாம் அவ்வளவு பிரியமா இருந்தவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நம்மளுக்கு எப்போ தெரியாது, இன்றைக்கு கூட நமக்கு தெரியும். இஸ்லாத்துக்காக அழகான முறையில தன்னால் முடிந்த அளவு சிறு வயதில் இருந்து உழைத்த ஒரு சகோதரர் இன்னைக்கு போயிட்டார். நேற்று போயிட்டாரா இல்லைங்களா? அப்ப இப்படித்தான் நாமும் புறப்படுவோம், நமக்கும் டைம் இருக்குது, தெரியாது. இப்ப நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முன்னால வாய்ப்பு இருக்குது. இப்ப அவங்களுக்கெல்லாம் டைம் முடிஞ்சது, என்ன செஞ்சாங்களோ அதை கொண்டு போயிட்டாங்க. நமக்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இப்ப வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு நாள் தெரியாது. அதை பயன்படுத்தி ஆகரத்தை ஜெயிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத். அறிவாளி யார் தெரியுமா? மறுமைக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக எவன் உலகத்தில் செயல்படுகிறானோ அவன் தான் அறிவாளி அப்படின்னா. மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லைங்களா? அந்த வாழ்க்கைக்காக யார் செயல்படுறானோ அவன் தான் அறிவாளி. உலகத்துக்காக மூழ்கி திடீர்னு ஒரு நாள் போயிட்டா என்ன ஆகுது? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இப்படி எல்லாம் சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். உலகத்தை இஸ்லாம் வெறுத்து ஒதுக்கி இதெல்லாம் ஆகவே ஆகாது, வேற மாதிரி ஆயிரு அப்படின்னு சொல்லுதா? அப்படின்னா இல்லை. இஸ்லாம் வாழ சொல்லுகிறது, வாழ சொல்ற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எப்படி வாழ சொல்றதுக்கு ஒரு அடையாளம் என்னங்க? துறவரம் இஸ்லாத்துக்கு வெளியில சிறப்பான ஆன்மீகம். இந்து மதத்துல சிறப்பானது எதுங்க? கடவுளுக்காக திருமணம் முடிக்காம இருக்கிறது. ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. கிறிஸ்தவ மதத்துல கன்னியாஸ்திரிகளாக போவது சிறந்தது, அவங்கள மதிப்பாங்க. பௌத்த மதத்திலே அது சிறந்தது. ஜெயின மதத்திலே ஒரு பெண்ணு வந்து முடியெல்லாம் வெட்டி மொட்டை அடிச்சு தன்னை மாற்றிக்கொண்டு திருமணம் வேணானா சிறந்தது. உலகம் பூரா பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்துல திருமணம் முடியுங்கள், கட்டாயமாக திருமணம் முடிக்க வேண்டும், தப்பிக்க முடியாது. அந்த டைம் வந்து அந்த உடல் ஆரோக்கியம் இருந்து அதுக்கான சூழல் பொருளாதாரம் இருந்தா ஆணோ பெண்ணோ நான் கல்யாணம் முடிக்காம இருக்கிறேன் அப்படின்னு இஸ்லாத்தை இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன் இஸ்லாம் அப்படி சொல்லுது? முக்கியமான காரணம் என்ன? சில காரணங்கள்ல முக்கிய காரணம்,
பொறுப்பானவனாக அவன் மாற வேண்டும். திருமணம் ஆனோ பெண்ணோ அவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு வரும். அவன் சம்பாதிக்கணும்னு நினைப்பான், சமூகத்துக்கு அம்மை உழைப்பான். எனக்கு தனியா இருந்தா எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒரு பேண்ட், எனக்கு ஒரு சரட் இருந்தா போதும், எனக்கு ஒரு லுங்கி, எனக்கு ஒரு பனியன் இருந்தா போதும், ஏதோ கொஞ்சம் கிடைச்சா போதும். அப்படி ஆகாம ஒரு குழந்தைகள், தாய், பெற்றோர், குடும்பம், மனைவி மக்கள், மனைவியின் குடும்பம் என்று அவன் மீது சுமத்தப்படுகிறது. அவன் உழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். இப்ப இஸ்லாம் இதை சொல்லுது, திருமணம் முடி, இது சிறந்த ஆன்மீகம் என்பது கல்யாணம் முடிக்காம இல்ல என்று சொல்லுகிறது. அதே போல பார்க்கலாம், இந்த ஜும்மாவில சூரத்து ஜும்மா ஓதரமா இல்லைங்களா, அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபன்தஸிரு ஃபில் அரலி வபதஉ மின் ஃபலலில்லாஹ். தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா பூமிக்கு பரவி போங்க, அல்லாஹ்வோட ரிஜக போய் தேடுங்க, அல்லாஹ்வோட அருளை தேடுங்க, போங்க வியாபாரம் பாருங்க, சம்பாரிங்க என்று குர்ஆன் சொல்லுது. ஜும்மா முடிஞ்சிருச்சா முதல்ல சொல்லுது, பாங்கு சொல்லி அழைச்சா விட்டுட்டு வா, தொழுகை முடிஞ்சுதா கிளம்பு, வேகமா போ, அல்லாஹ்வுடைய அருளை போய் தேடு என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அம்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு அம்ரு ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி பக்கத்துல ஒளி செய்யறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் சில நாட்களில் ஒரு போர்க்களத்திற்காக வேண்டி உங்களை நான் தலைவராக நியமிக்கிறேன், போங்க என்று சொல்லிவிட்டு அங்கே உங்களுக்கு கனிமத்து பொருள்களும் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே அந்த அம்ரு ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்காக நான் இஸ்லாத்தை ஏத்துக்கல, நான் இஸ்லாத்தை இதுக்காக ஏத்துக்கல என்று சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அமரே, ஒரு மூமினுக்கு பொருளாதாரம், நல்ல முறையில் வருகிற பொருளாதாரம் மிகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேடுங்க, முளைங்க, பாடுபடுங்க, உலகத்துல இருங்க, உள்ளத்துல என்னதான் இருக்கணும், மறுமைதான் என்பதை குறிக்கோளாக கொண்டு, மரணம் எப்பொழுதும் வேணாலும் வரும் என்ற சிந்தனை கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்தால் பிறருக்கு துரோகம் செய்வோமா, பிறரை கெடுக்க நினைப்போமா, அடுத்தவர் முதலை அபகரிப்போமா, வணக்க வழிபாடுகள் ஓட்டையாக இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இதுதான் நம்மை பக்குவப்படுத்துவதற்கான வழி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய நல்லடியார்களே, இன்னும் நீங்க பார்க்கலாம், பல பேரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லப்படுகிற அடிப்படையான இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அதை செய்யறது இல்லை. என்ன? நல்ல நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கணவனும் மனைவியும் பெற்றோரா இருந்தாலும் சரி, மரணத்தை குறித்து பேச வேண்டும். வீட்டுல நல்ல நிலைமையில நல்லா இருக்கணும் வைங்கள, ஆரோக்கியமா இருக்கிறோம், மனைவி கணவனிடத்துல பேசணும், கணவன் மனைவி இடத்துல பேசணும், பெற்றோர் குழந்தைகள் இடத்துல பேசணும். இப்படி சொன்னாவே என்ன ஆகுதுங்க, அபசகனமா பேசிட்டான், மௌத்த பேசுறாங்க. கல்யாணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்த ஞாபகப்படுத்துறாங்க. கல்யாண வீட்டுல கல்யாணம் பார்த்தா ஆகுது, மாப்பிள்ளை பொண்ணுக்கு மரணத்துடைய வசனத்தை ஓதி கேட்டுறாங்க. அப்ப எதுக்கு இஸ்லாம் இப்படி சொல்லுது? இப்படி சொன்னால் என்ன நன்மை அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? மனைவி கிட்ட கணவன் பேசுறார், என்ன செய்யறான், குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் இல்லாவிட்டால் நீ இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், போதிக்கலாமா இல்லைங்களா? சொல்றதுக்கு வாய்ப்பு. மனைவி கணவன்கிட்ட, நான் இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். அதே போல கடன்கள் இருக்கும், இந்த கடன் இருந்துச்சுன்னா, எங்கிட்ட இப்படி இந்த இடத்துல இடம் இருக்குது, இன்னாட்ட நான் வாங்கியிருக்கேன், இப்படி நீங்க செட்டில் பண்ணிருங்க, இப்படி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லலாம். பாக பிரிவினை இருக்கும், இப்படி இப்படி செய்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்திலங்க ஒரு குழந்தை, ஒரு 3 குழந்தை இருக்குன்னு வைங்க, ஒரு குழந்தை பலகீனமாக இருக்கும், அதை நம்ம முன்னாடியே சொல்லணும், அதுக்கு ஏற்பாடு செய்யணும். இது ஏமாந்து விடக்கூடாது. பின்னாடி இந்த குழந்தை உடல் நல குறைவால் இருக்கலாம், வேற ஏதாவது காரணம் இருக்கலாம், அப்ப இதுக்கு நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று செய்வதில்லை. பார்க்கிறோம், திடீர்னுங்க வாரிசு அடிப்படையில் தந்தை இழந்து விட்டால் பேரனுக்கு சொத்து வர்றதில்லை. எப்போ? தகப்பன் முன்னாலே இறந்து விட்டால் அந்த குடும்பத்தை தள்ளாடுது. ஏன் தள்ளாடுது? முதல்லயே நம்ம பேசி இருந்தால் பிரச்சனை இல்லை, இஸ்லாம் பேச சொல்லுது. இப்ப பேசாம விடுறதுனால என்னென்ன விளைவு? மூத்தா போயிடுறோம், திடீர்னு ஒருத்தர் மூத்தா போயிடுறாரு, போய் பாருங்க பெரும் பிரச்சனை. யார்கிட்ட வாங்கியிருக்காரு, யார்கிட்ட கொடுத்திருக்காரு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, அட்டாக்கு சாஞ்சிட்டாருங்க அப்படின்னு ஒண்ணு. யார்கிட்ட வாங்கியிருக்காரு, வர்றாங்க 2 பேர், என்கிட்ட வாங்கியிருக்காரு, யாருக்குமே தெரியல. நம்புவதா நம்பாமல் இருப்பதா? குடும்பத்தாருடைய நிலைமை என்னங்க, அவரே போயிட்டார் போப்பா என்று சொல்லுக. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஜனாசா கொண்டு வந்து வச்சோன்னே எல்லாரும் என்கிட்ட வாங்கிக்கிங்க என்று சொல்லுவது இன்னைக்கு ஃபார்மாலிட்டி ஆயிருச்சு. புரிஞ்சுங்களா? நிறைய பேர் வந்து லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா செய்ய மாட்டாங்க. அப்ப இது நம்ம இருக்கும் போதே திட்டமிட வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும். யாருக்கு பாக்கியோ அதை சரி பண்ணணும். இல்லாட்டி நீ எல்லா அமலும் செஞ்சுட்ட, தௌஹீதுல நீ முன்னாடி கொடி தூக்கிட்டு இயக்கத்துல முன்னால நின்ன, நீ கடனோடு மௌத்தாகி விட்டால் என்ன ஆகிறது? கபர் என்ன ஆகிறது? ஆகரத்து என்ன ஆகிறது? நாளை மறுமையில ஒருத்தன் வந்து சொர்க்கத்துக்கு போவதற்கு குறுக்க நின்றால் யாரு அல்லாஹ்விடம் இருந்து காப்பாற்றுவார்? சிந்திக்க மாட்டேங்கிறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப நம்ம
வாழும் பொழுதே திட்டமிடுவது என்பது ஒரு தவறான விஷயம் இல்லை. நம்ம இது இப்படி செய்யணும், பாகத்தை இப்படி பிரிக்கணும், மனைவிக்கு இப்படி போதனை, குழந்தைகளை இப்படி நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும், இந்த மாதிரி படிக்க வை, இந்த மாதிரி மதரசால சேர்த்து நான் இல்லாட்டி என்று சொல்வது அழகான விஷயம். இஸ்லாம் சொல்லுது. இன்னும் சொல்றதா இருந்தா வாரிசுரிமை சட்டம் வருகிறது. பின்னால அது பாகப்பிரிவினை சட்டம் வந்தாலே மாற்றப்பட்டது. வாரிசுரிமை சட்டம் வந்த உடனே சகாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? எல்லா சகாபாக்கள், அதிகமான சகாபாக்களுடைய வாழ்க்கையில தலையணிக்கடியில் அவங்க அவங்களுடைய அந்த இதை எழுதி வைத்திருவார். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்க வசியில், அதாவது சொல்லி வைத்து விடுவார்கள், திட்டமிட்டு வச்சிருவாங்க என்ன அப்படிங்கிறது. அது இல்லாம 3 நாள் கழியாது. ரசூல் சொல்றாங்க, ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் அப்படி இது சொல்லாம 3 நாள் கழியக்கூடாது. என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லாம 3 நாளுக்கு மேல போகக்கூடாதுங்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல ஒண்ணுமே செய்யாம பல பேர் திடீர் மரணித்தால் அந்த மனைவி நிர்கதி ஆகிறாங்க, குழந்தைகளுக்கு பிரச்சனை வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல. குடும்பம் எல்லாம் சேர்ந்து அந்த உணர்ச்சி வசப்படுறாங்க பாருங்க. அந்த மௌத்து நேரத்துல நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கிறேன் பேசுவாங்க. நீங்க பாருங்க, கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நாள்ல உணர்ச்சி அடங்கிவிடும். உணர்வு தெளிவா வந்த உடனே அதெல்லாம் அவ்வளவுதான், அவங்க சொன்ன பேச்சு கேட்கல, அப்படி இப்படி சொல்லி அந்த குடும்பங்கள் தள்ளாடுவதை பார்க்கிறோம். அப்ப தெளிவா வாழும் பொழுதே பேசுவது என்ன தவறு? ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது அடுத்த வாழ்வின் துவக்கம். திட்டமிட்டு நாம் அதனை அமைத்துக் கொள்வதில் எந்த விதமான பாவமும் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அதே போல பாருங்க, நிறைய பேத்துக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளை பத்தி கவலை இல்லை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, குடும்பம் என்ன ஆகிறது, என் மனைவி என்ன ஆகிறது, என் குழந்தை என்ன ஆகிறது, என்னுடைய குடும்பத்தை பத்தி தான் எனக்கு கவலை, அவங்களுக்கு திடீர்னு நிர்கதி ஆயிடுவாங்க, என்ன செய்யறது அப்படிங்கிற பயம்தான் பல பேத்துடைய உள்ளத்துல ஆழமா இருக்குது. அன்புக்குரியவர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரை நம்ம விளங்கிக்கணும், யாரும் யாரை சார்ந்தும் இல்லை. அல்லாஹ் அப்படி வைக்கல. நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதிக்கிற கடமை என்னன்னா, கட்டளை, கையேந்திர நிலையில குழந்தைகளை விட்டு போகாத, பிறர்கிட்ட கையேந்திர மாதிரி விட்டுட்டு போகாத, தன்னிறைவை அடைந்த நிலையில் விட்டு செல்வது சிறந்தது அப்படி சொல்லித்தராங்க. ஆனா அதே நேரத்துல நான் இருந்துதான் எல்லாத்தையும் காப்பாத்துறேன், நான் தான் மனைவி காப்பாத்துறேன், குழந்தை காப்பாத்துறேன், நான் தான் அதை பண்றேன் இதை பண்றேங்கிறது சைத்தானுடைய குணம். ஏன்? பல பேர்த்த நீங்க பார்க்கலாம், இருக்கிறத விட அவர் போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் நல்லா இருக்கு. உலகத்துல நிதர்சனமான உண்மை. இப்ப நம்ம ஒரு மூமின் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் காப்பாத்துவான், நம்ம அதை பத்தி பின்னாடி அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அதை நினைப்பதற்கு நமக்கு ரைட்ஸ் இல்ல. அதை குறித்து நம்ம அக்கறை கவலைப்பட வேண்டியது, திட்டமிட வேண்டும், அவ்வளவுதான். அவங்களுக்கு செய்ய வேண்டியதை வாழும் பொழுது கடமைகளை சீரான முறையில் ஆற்ற வேண்டும். அது மரணம் ஆயிட்டா எப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா என்ற சிந்தனை நம்ம என்ன செய்யுது? எதற்காக இதை நான் சொல்றேன்னா, அதை காரணம் காட்டி தவறிலே மூழ்குவது. தவறா வந்தாலும் பரவாயில்ல, வருமானத்தை தேடணும், தவறா வந்தாலும் பரவாயில்ல, குழந்தை வீட்டில் சேமிக்கணும் என்ற எண்ணம் நம்மை வழிகெடுத்து விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு மூமின் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்பினால் அல்லாஹ்வும் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை சந்திக்கிறதா இருந்தா மரணம் அடைய வேணும், அப்ப நாங்க மௌத்தை விரும்புவதா அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல மரணத்தை கேட்க கூடாது. ஒரு மனிதனால வாழ முடியல, கடைசி கட்டம் என்னங்க? இறைவா, நான் வாழ்வது சிறந்ததா இருந்தால் வாழச்சு, நான் மரணிப்பது சிறந்ததா இருந்தால் என்னை மரணிக்கச்சு என்று சொல்ல வேண்டும். அப்ப மரணத்தை கேட்க கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி அல்ல, மரணம் வருகிற வேளையில், தொண்டக்குழியை அடைகிற வேளையில் அல்லாஹ் சொல்றான் 75வது அத்தியாயத்துல 25வது வசனம் எடுத்து பாருங்கள். கல்லா பலகத்தி தராக் வக்கீல மன்றாக், தொண்டை குழியை உயிர் அடையும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், மந்திரிக்கிறவன் யார்? சுத்தீவர எல்லாம் இருப்பாங்க, பார்க்கிறோம், பேசணும்னு நினைப்போம், பேச முடியாது, இவ்வளவு பேரை பார்க்கிறோம். இன்னும் சொல்றதா இருந்தா கை எடுத்து ஏதாவது அசைக்கலாம் நினைப்போம், கை அசைக்க முடியாது, கண்ணை சிமிட்ட முடியாது, அப்படியே இருக்கும். என்ன ஆகுது? அந்த நேரத்துல ரூஹ் இருக்குது, பேச முடியல, குழந்தைக்கு இப்படி பண்ணு சொல்ல முடியல, மனைவிட்டு இப்படி நடந்துக்கோ சொல்ல முடியல, அந்த மாதிரி தொண்டைக்கு இருக்குது, எதுவுமே இயங்க முடியல. இன்னும் சொல்றதா இருந்தா, இன்னொருத்தர் காலமெல்லாம் நாம களிமாவை பத்தி பேசிட்டே இருக்கிறோம், அந்த நேரத்துல நமக்கு களிமா வர மாட்டேங்குது. ஒரு ஆள் சொல்லி கொடுக்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த களிமாவை ஒருத்தர் நமக்கு சொல்லி தரணும். நாவு இயலாது, தப்பு தப்பா ஜமாலிச்சு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை தொண்டைக்குள்ள வருது. கால்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான், கால்களும் பின்னிக் கொள்ளும். அந்த நேரத்துல அவன் அறிந்து கொள்வான், இதுதான் என்னுடைய பிரிவுடைய நேரம் என்று அவன் அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
அந்த நேரத்துல அல்லாஹுவை சந்திப்பதை ஒரு மூமின் விரும்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க, அந்த மாதிரி யார் விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திப்பதை விரும்புகிறான். அந்த நேரத்துல யா அல்லாஹ் மறுபடியும் எனக்கு துனியால விட்டுரு, இப்படி ஆயிருச்சே, மக்களே விட்டுட்டு போறேனே என்று துனியாவின் மீது மோகம் கொண்டிருந்தால் அவர்களை அல்லாவும் பார்க்க விரும்புவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த மாதிரி நிலைமை வந்தா என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்காக ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம அல்லாஹ்வை சந்திக்க போறோம் என்று அல்லாஹ்வை சந்திப்பதை அல்லாஹ்வை பொருந்திய நிலையில் மரணியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை பொருந்திய நிலையில் மரணியுங்கள். அதிருப்தியாக இப்படி ஆகிவிட்டதே என்று அதிருப்தியான நிலையில் மரணிக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தராங்க. அன்புக்குரிய நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த மறுமையை உள்ளத்தில் பதிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அந்த மாதிரி மரணம் வருகிற வேளையில் என்ன ஆகும்? மலக்குகள் வராங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரா இருந்தா மலக்குகள் இறங்கி சொல்றாங்க, வலா தஐனு, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வஅப்சிரு பில் ஜன்னத்தி லத்தி குன்தும் தூகதூன், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படு, கவலைப்படாத, உனக்கு சொர்க்கம் இருக்குது, கவலைப்படாத என்று மலக்குகள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். சூரத்து ஃபஜ்ரிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன இர்ஜிஇ இலா ரப்பிக ராலியத்தம் மர்லியா ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி, அமைதியடைந்த ஆத்மாவே, எனக்காக வாழ்ந்தவனே, நீ முன்னேறி செல், நல்லவர்களோடு சேர்ந்து கொள், சொர்க்கத்திலே நுழைந்து கொள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நற்செய்தி சொல்லக்கூடிய செய்தி சூரத்து ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்திலே திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அமைதி அடைந்த ஆத்மாக்களாக இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். அகில் பகில்னு எதுவுமே முன்னேற்பாடு இல்லாம திடீரென சாய்ந்து விட்டு கடனோடும் வேறு வேறு குற்றங்களோடும் பாவத்தை சுமந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு நாம் சென்று விடக்கூடாது என்பதை உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக, அப்படிப்பட்ட பக்குவமான வாழ்க்கை வாழ்வது என்பது இந்த துனியாவிலும் நம்மை பக்குவப்படுத்தும். எந்த விதமான பிரச்சனைகளுக்குள்ள, தேவையில்லாத அநியாயங்களுக்குள்ள, பிறருடைய சாபத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை போகாது, உலகமும் நிம்மதியாக இருக்கும். எப்போ உலகத்தை துச்சமென மதிக்கிறோமோ, ஆகரத்தை பற்றி பிடிக்கிறோமோ, துனியா நம்முடைய காலுக்கடியில் கிடக்கும். துனியாவை தலைமையில தூக்கி வச்சோன்னு சொன்னா அதற்கு அடிமையாக அது நம்மை ஏய்க்கும் என்பதை மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பக்குவமான வாழ்க்கையை நம் அனைவருடைய வாழ்விலும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மரணத்திற்கு முன்னால் உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்க. அது எப்ப வருது என்று தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஜும்மால கூட பாருங்க, ஜும்மால சுபுகுல ஓதக்கூடிய வசனம் உங்களுக்கு தெரியும். சூரத்து சஜிதாவுடைய வசனம் 32வது அத்தியாயம். அதிலேயும் அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப மறுமையை பற்றி தான் பேசு. மறுமையில போய் நின்று கொண்டு சொல்லுவார்களாம், அபசரனா, இறைவா பார்த்துட்டோம், சமயனா கேட்டுட்டோம், திருப்பி அனுப்பினால் நாங்கள் நல்லறம் செய்வோம். அல்லாஹ் சொல்லி காட்டான். எடுத்து பாருங்க 32ல நீங்க 10வது வசனம் எடுத்து பாருங்க. சுபுகு தொழுகையில ஒவ்வொரு ஜும்மாலையும் ஓதப்படுது. மறுமைதான். அங்க போய் நின்றுட்டு எனக்கு டைம் கூடியா அல்லாஹ், திருப்பி உடையா அல்லாஹ், மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா மனுஷன்? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் திருப்பி அனுப்பானா பொய் சொல்ற என்று சொல்லி விடுவான். அதே போல மரணம் தொண்டை குடியில் அடையும் பொழுது எப்படி பேசுறான்? சூரத்து முனாஃபிக்குல சொல்றான், அன்பிக்கு மிம்மா ரஜக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத் ஃபயக்கூல ரப்பி லௌலா ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹின். யா அல்லாஹ், வந்துருச்சு, கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னு வை, இப்ப டைம் கொடு, தொண்டைக்குடி கிட்ட வந்தோனையும் என்னுடைய சொத்தை எல்லாம் நான் தர்மம் செய்து நல்லவனாக வந்து விடுகிறேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், இதா ஜாக அஜலுகா, என்னுடைய அஜல் வந்து விட்டால் முந்தாது பிந்தாது, ஒரு நொடி பிந்தாது, சேர்ல உட்கார்ந்த நிலையில் போக வேண்டும் என்றால் போய்விடும். தடுக்க முடியுமா? முடியாது. அப்போ இதனை எல்லாம் அறியாதவர்கள் நாம் இல்லை. அவ்வளவு சைத்தான் நம்மை இழுப்பான், துனியா இழுக்கும், மெஜாரிட்டி மக்கள் நம்மை திருப்புவார்கள். இதனை உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்து பக்குவப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி, அன்புக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் நடந்த மாபெரும் அக்கிரமம், கள்ளச்சாராயம் சொல்லி அந்த சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர்ல என்ன ஆச்சுங்க? கள்ளக்குறிச்சி, ஏராளமான மனித உயிர்கள் அநியாயமாக பாழாகுது. அரசாங்கம் எதை செய்யற? என்ன பிரச்சனை தெரியுங்களா? கள்ளச்சாராயம் குடித்து உயிர் போயிடுச்சுங்கிறான்.
நல்ல சாராயமும் உயிர் தான் போயிட்டு இருக்குது. அதப்பா யாருமே பேசுறது இல்லை. இதுக்கு நல்ல சாராயம் குடிச்சா உடனே மரணம் வராது. அவனோட குடும்பம் மரணிக்குது, அவன் பொண்டாட்டி உயிரோடு மரணிக்குது, அவன் குழந்தை சீரழியுது, கொஞ்ச நாள்ல அவன் நோய்வாய்ப்படுறான், கல்லீரல் டேமேஜ் ஆகி அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு சீரழிவு. இதெல்லாம் தெரியும். யார் செய்யறா? தனியார் காட்சி கொண்டு வந்து விற்கிறானா? அரசாங்க காட்சி கொண்டு வந்து வித்து அதுலதான் இன்னைக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு அக்கிரமம் பாருங்க. அதை பேசுறது இல்ல. இவங்களுக்கு போதைன்னா என்ன தெரியுங்களா? அந்த மதுவெல்லாம் போதை இல்ல, வேற வேற அந்த மாத்திரை அது இது அந்த அபினு அது இது மாதிரி பெரிய பெரிய விஷயம் தான் போதை. இதெல்லாம் போதை இல்லை. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? கள்ளச்சாராயம் எல்லாம் இல்ல, எல்லா சாராயமும் இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் சொல்லுது அடியோடு ரத்து செய்யுது. இது ஆகவே ஆகாது, சைத்தானுடைய வழி என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இதை அறியாத மக்கள் என்ன செய்யறாங்க? அப்படி போய் வீழ்ந்து கிடக்கிறார்கள். இந்த செய்திகளை பரவலாக்குவது யார் மீது கடமை? நம் மீது கடமை. ஒருத்தர் திடீர்னு மாறுவாரா? இஸ்லாம் அவருக்குள் நுழைந்தால் சஹாபாக்களை விட குடித்தவர்கள் இருக்க முடியுமா? மதீனாவினுடைய தெருக்கள்ல மது ஆறாக ஓடிச்சு, நாங்க தூக்கி போட்டு உடைச்சாங்க. இப்ப எப்படி மாறினாங்க? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள போய் மறுமை சித்தாந்தம் வந்தாதான் பாவத்திலிருந்து விலக முடியும், வேற எதுவுமே மாத்தாது. அப்ப அந்த கொள்கையை இதன் அறியாத நம்மோடு வாழுகிற அந்த நல்ல உள்ளங்களுக்கு கொண்டு சேர்க்கிற பணி நம் மீது இருக்கு. இவற்றையா நம்ம கவனத்துல கொள்றதில்லை. அதுவும் இந்த மரணத்துக்கு முன்னால் நாம் செய்தால் நாளை மறுமை வரை நமக்கு தேடி வரும் என்பதை நினைவுபடுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக் நம் அனைவருடைய வாழ்விலும் தந்தொருள் புரிவானாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.